கோட்டையில் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை ஆசிரியருக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாததால் பரபரப்பு ஏற்பட்டது. கீரமங்கலம் அருகே அரசு நடுநிலைப் பள்ளிக்கு புதிய தலைமை ஆசிரியராக கருப்பையன் என்பவர் நியமிக்கப்பட்டார். இவர் மீது முந்தைய பணிக்காலங்களில் நிதி மோசடி உள்ளிட்ட புகார்கள் உள்ளதாக கூறி அவரை தலைமை ஆசிரியராக தங்கள் பள்ளிக்கு வேண்டாம் என்று கூறி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 11 மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்கு வந்ததால் கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு பெற்றோர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழுவினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கழிவு நீரில் மனித கழிவுகளும் கலந்தோடும் அவலம் நீடிப்பதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெறும் மேம்பால பணிக்காக ஏராளமான தொழிலாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் அருகே தங்கியிருக்கும் நிலையில் அங்கிருந்து வெளியேறும் கழிவு நீர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகம் முன்பாக தேங்கியிருப்பதாகவும் இதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காரைக்குடி அருகே கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் டாக்ஸி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த நிலையில் வீட்டிற்காக சமையல் கேஸ் சிலிண்டரை காரில் ஏற்றிக்கொண்டு காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்றுள்ளார். அப்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பிரபாகரன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.